வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் இன்கார்பரேஷன் ஆஃப் அ கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கம்பெனி எப்போ வந்து ஒரு எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வருதுன்னா ரியல் டைமுக்கு எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா வருது. ஸோ ரெஜிஸ்டர் யார்கிட்ட பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டார்கிட்ட பண்ணுவாங்க. ஸோ ரெஜிஸ்டார்னா யாருன்னா பதிவாளர். ஸோ ஒரு கம்பெனி வந்து ரியல் டைமில் எக்ஸிஸ்ட் ஆகும்னா ரெஜிஸ்டார்கிட்ட போய் ரெஜிஸ்டர் பண்ணும். அந்த ரெஜிஸ்டர் பண்ண உடனே வந்துருமான்னு பார்த்தா அப்படி இல்லை. அந்த ரெஜிஸ்டர் வந்து இன்கார்பரேஷன் பண்ண சர்டிஃபிகேட் வந்து அந்த கம்பெனிக்கு இஷ்யூ பண்ணதுக்கப்புறமா அந்த கம்பெனி வந்து ரியல் டைமில் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் அ கம்பெனியை பற்றி வந்து செக்ஷன் 3ல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிக்கும் போது 7 ஆர் மோர் தென் 7 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அதை வந்து பப்ளிக் கம்பெனின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் அதே கம்பெனியில் 2 ஆர் மோர் பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா அது வந்து ப்ரைவேட் கம்பெனின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் அந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஒரு பர்சன் தான் இருக்காங்க அப்படின்னு இருந்தால் அது வந்து 1 பர்சன் கம்பெனின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனி வந்து செக்ஷன் 3 ஆஃப் த கம்பெனி ஆக்ட்ஸில் 2013 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீஜர் ஃபார் த ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 7 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு ரெஜிஸ்டர்கிட்ட எப்படி வந்து ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இல்லை என்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிற விஷயம் வந்து செக்ஷன் 7 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன விஷயங்கிறத பார்ப்போம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெமரண்டம் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த கம்பெனி வந்து சப்ஸ்கிரைபர் ஆஃப் த கம்பெனி வந்து சைன் பண்ணியிருக்கணும். எப்படி பண்ணியிருக்கணும்னா எப்படி ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அந்த விதத்தில் வந்து அந்த மெமரண்டம் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த அசோசியேஷன் இல்லைன்னா கம்பெனி வந்து சைன் பண்ணியிருக்கணும். ஸோ மெமரண்டம் ஆஃப் த அசோசியேஷன் என்னென்னா அமைப்பு முறையீடு, ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் என்னென்னா செயல்முறை விதிகள். ஸோ நெக்ஸ்ட் என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு உறுதிமொழி, ஒரு டிக்ளரேஷன் வந்து சப்மிட் பண்ணணும். யார் மூலிமா பண்ணணும்னா ஒரு அட்வொகேட் இல்லைன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இல்லைன்னா காஸ்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி, யாரெல்லாம் கம்பெனி ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க வந்து ஒரு டிக்ளரேஷன் போடணும். அப்படி இல்லைனா டேரக்டர் இல்லைனா மேனேஜர் ஆஃப் த கம்பெனி வந்து அந்த ஒரு டிக்ளரேஷன் வந்து கொடுக்கணும். ஒரு என்ன விதத்தில் கொடுக்கணும்னா அந்த ஆக்டில் வந்து ப்ரிஸ்கிரைப்ட் ஃபார்ம் இருக்கும், அந்த விதத்தில் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். யார் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர், ஃபர்ஸ்ட் டேரக்டர் வந்து அந்த டிக்ளரேஷன் கொடுக்கணும். அந்த டிக்ளரேஷனில் என்ன சொல்லியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த ஒரு அஃபென்ஸும் கமிட் பண்ணலை, எந்த ஒரு விஷயமும் இந்த கம்பெனி லா ரிலேட்டடான விஷயத்தில் அவங்க எதுவுமே ஒரு லைபிலிட்டிஸ் அவங்களுக்கு இல்லை, ஒரு 5 இயர்ஸ் டியூரேஷனில் எந்த ஒரு லைபிலிட்டிஸும் அவங்களுக்கு இல்லைங்கிற விஷயத்த வந்து ஒரு டிக்ளரேஷன் மூலிமா கொடுக்கணும் ரெஜிஸ்டர்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸுங்க வந்து ப்ராப்பராக வந்து கொடுத்துருக்கணும். ஸோ கரஸ்பாண்டன்ஸ் மீனிங் என்னென்னா போஸ்டல் அட்ரஸ் என்ன விஷயங்கள் அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுற வரைக்கும் எந்த அட்ரஸ்க்கு கம்யூனிகேஷன் நடக்கணும் அப்படிங்கிற விஷயமும் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும்போது கொடுத்துடணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபர் இருக்காங்களே அவங்களோட சர்நேம், ஃபேமிலி நேம், அந்த அவங்களோட வீட்டு அட்ரஸ்ஸு, எந்த நேஷ்னாலிட்டி, அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன் எல்லா ப்ரூஃபையும் இந்த கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ரெஜிஸ்டர்ட்டு சப்மிட் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி சப்ஸ்கிரைபரோட ஐடென்டிட்டி அந்த ப்ரூஃப்லாம் சப்மிட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டேரக்டர் அவரோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், அவரோட ரெசிடென்ஷியல் அட்ரஸ், அவரோட ப்ரூஃபையும் சேர்ந்து சப்மிட் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேரக்டருக்கு வேறு இன்ட்ரெஸ்ட், வேறு கார்பரேட்டில் டேரக்டராக ஒர்க் பண்ணுற அந்த இன்ட்ரெஸ்ட்டு அந்த கன்சென்ட் இல்லாமல் இருக்குது, கன்சென்ட் கொடுத்துருக்காருங்கிற விஷயத்த வந்து சப்மிட் பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிறதுக்கு அந்த ரெஜிஸ்டர்கிட்ட கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ்லாம். ஸோ ஒன்ஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெஜிஸ்டர்கிட்ட சப்மிட் பண்ண வேண்டும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அவர் செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அது வந்து வேலிடாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா அந்த அவர் வந்து இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுவார். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறோங்கிறது விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒன்ஸ் அதெல்லாம் ப்ராப்பராக ப்ரிஸ்கிரைப் ஃபார்மில் சப்மிட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறமா ரெஜிஸ்டர் வந்து இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ ஒன்ஸ் இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆனிச்சுன்னா அந்த கம்பெனியோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ ஒரு கம்பெனியோட இன்கார்பரேஷன் எப்போ வந்துச்சு, அதோட எக்ஸிஸ்டன்ஸ் எப்போ வந்துச்சுன்னு நம்ம வந்து ஏதாச்சும் இல்லை ஃபியூச்சரில் இல்லை லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வந்து கொஸ்டின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷனில் ஒரு டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எப்போ அந்த கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குன்னு. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் போட்டிருக்கோ அதுதான் ஃபைனல் ப்ரூஃப். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் போட்டிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கம்பெனியோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்திருக்குங்கிறது எவிடன்ஸாக வந்து ப்ரூஃப் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா மேபி சர்டிஃபிகேட் வந்து 2 நாள் கழிச்சு தான் கொடுத்தாங்க அப்படிலாம் கிடையாது. அந்த சர்டிஃபிகேட்டில் எப்போ வந்து என்ன டேட் போட்டிருக்கோ அப்போ தான் அந்த கம்பெனி வந்து எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வந்திருக்குன்னு
ஒரு எவிடன்ஸாக கிரியேட் ஆகும். ஸோ சப்போஸ் வேறு ஏதாச்சும் டிஸ்பியூட்ஸ் வரும்போது எப்போ அந்த கம்பெனி வந்து இன்கார்பரேட் பண்ணாங்கங்கிற கொஸ்டின் வரும்போது அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் போட்டிருக்கோ அதுதான் ஃபைனல் ப்ரூஃப். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் வந்து அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதில் வந்து என்ன இம்ப்ளைடு மீனிங் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன எடுத்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, என்னென்ன டியூ ப்ராசஸ் பண்ணணுமோ அந்த விஷயத்தெல்லாம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டாங்கங்கிற விஷயம் அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் மூலியமாகவே எடுத்துக்கலாம். அதாவது ஒன்ஸ் ஒரு கம்பெனிக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கொடுத்துட்டாங்கன்னா மீதி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு என்னென்ன டியூ ப்ராசஸ் பண்ணுமோ அதை கரெக்டான விதத்தில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ அதை போய் ஒன்ஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கொடுத்ததுக்கப்புறமா அவங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஒழுங்காக பண்ணலங்கிற விஷயத்த கொஸ்டின் பண்ண முடியாது. ஸோ எதுக்காக இந்த ப்ரொசீஜர் வச்சுருக்காங்கன்னா ஏன்னா ஒன்ஸ் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் இஷ்யூ பண்ணதுக்கப்புறமா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயத்தை கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதில் வந்து நிறைய பிரச்சனை வரும். ஒரு கம்பெனி எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு ரன் ஆனதுக்கப்புறமா திருப்பி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கொஸ்டின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதில் இன்னும் நிறைய காம்ப்ளெக்ஸ் பிரச்சனை வரும். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்ஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் இஷ்யூ பண்ணதுக்கப்புறமா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கொஸ்டின் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சப்போஸ் வந்து அந்த மெமரண்டம் சிக்னேச்சர் வந்து சப்போஸ் அந்த சப்ஸ்கிரைப்ஸ் எல்லாருமே சிக்னேச்சர் போடல அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஏற்பட்டுச்சுன்னா அந்த விஷயத்தை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது சிக்னேச்சர் ப்ராப்பராக திருப்பி சைன் பண்ணுங்கன்னு தான் டைரக்ஷன் கொடுப்பாங்களே தவிர அந்த கம்பெனியோட எக்ஸிஸ்டன்ஸை கொஸ்டின் எப்பவுமே பண்ண மாட்டாங்க. ஒன் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா அந்த கம்பெனியோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்துருச்சு, அதை வந்து திருப்பி ஆல்டர் பண்ணுறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. மேபி மற்ற அந்த சப்ஸ்கிரைபர் சிக்னேச்சர் சின்ன விஷயங்கள் ஃபார்மாலிட்டிஸ் எதாவது மிஸ் ஆனிச்சுன்னா அதை மட்டும் கரெக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ சப்போஸ் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா அந்த கம்பெனியோட எக்ஸிஸ்டன்ஸை வந்து கொஸ்டின் பண்ணவே முடியாது. பட் ஆனால் இதே மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் ஏதாச்சும் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்காக இல்லீகல் திங்ஸ் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இல்லீகல் விஷயத்தை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு இல்லை அந்த பிஸ்னஸ் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது என்னென்னா இப்போ வந்து இன்கார்பரேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா அந்த கம்பெனியோட எக்ஸிஸ்டன்ஸை கொஸ்டின் பண்ண முடியாது. மேபி அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் சில மிஸ்டேக் இருந்தாலுமே அதை கரெக்ட் பண்ணிப்பாங்க. பட் ஆனால் இதே மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் ஏதாச்சும் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அந்த கம்பெனி வந்து ஒரு இல்லீகல் பிஸ்னஸை கண்டக்ட் பண்ணுறதுக்கு அந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ கொஸ்டின் பண்ண முடியாது அப்படிங்கிற டிஃபென்ஸ் எடுக்க முடியாது. ஏன்னா இல்லீகல் விஷயத்த அதில் அந்த மெமரண்டமில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை வந்து அந்த கம்பெனினால் அந்த ஃபங்க்ஷனை கண்டக்ட் பண்ண முடியாது, இல்லைன்னா அந்த ஆக்டிவிட்டீஸ் பிஸ்னஸை வந்து கண்டக்ட் பண்ண முடியாது. பட் இந்த கிரவுண்டை வச்சுட்டு அந்த கம்பெனியோட எக்ஸிஸ்டன்ஸையும் கொஸ்டின் பண்ண முடியாது. பட் அந்த கம்பெனியோட எக்ஸிஸ்டன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். பட் ஆனால் அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி அந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்க விஷயத்த அந்த கம்பெனினால் அந்த பிஸ்னஸை ஆக்டிவிட்டீஸை கண்டக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் அது கொடுத்தோன்னே ஒரு கம்பெனிக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கார்பரேட் ஐடென்டிட்டி நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கார்பரேட் ஐடென்டிட்டி நம்பரை வச்சு மற்ற கம்பெனிக்கு அதை டிஸ்டிங் பண்ணி டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியும். ஸோ இந்த கார்பரேட் ஐடென்டிட்டி நம்பர் வந்து ஐடென்டிக்கலாக இருக்காது. அதாவது ஒரு கம்பெனிக்குமே ஒரு நம்பர் இருக்கும். ஸோ ஒரு கம்பெனி கொடுத்த நம்பர் இன்னொரு கம்பெனிக்கு வராது. ஸோ வந்து ஒரு கம்பெனிக்குமே அந்த ஐடென்டிட்டி நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து கம்பெனி வந்து இன்கார்பரேட் ஆனதுக்கப்புறமா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கம்பெனியோட மெயின் டியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணாங்களோ அந்த விஷயம் வந்து அந்த கம்பெனி டிசால்வ் ஆகிற வரைக்கும் அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ப்ரிசர்வ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது அந்த கம்பெனியோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஒரு கம்பெனி வந்து வைண்ட் அப் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் அவங்க மெயின்டைன் பண்ண வேண்டியது அவங்களோட டியூட்டி. ஸோ இப்போ ஒரு பர்சன் வந்து அந்த கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் மெட்டீரியல்ஸ் சில இன்ஃபர்மேஷனை வந்து மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணி அதாவது மாற்றி சொல்லி இல்லாட்டினா சில விஷயங்களை மறைச்சி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நடத்தியிருந்தாங்கன்னா அதை வந்து அந்த பர்சன்ஸ் வந்து லைபிள் ஆவாங்க. அந்த விஷயம் வந்து எந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 447 சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பர்சன் வந்து ஒரு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் அதாவது சில ஒரு இன்ஃபர்மேஷனை மாற்றி சொல்கிறது அப்படி இல்லைன்னா சில விஷயங்களை மறைச்சிருந்தாங்களா ரெஜிஸ்டர் மறைச்சி அந்த கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து செக்ஷன் 447 மூலிமா லைபிள் ஆகிறாங்க. ஸோ யாரெல்லாம் லைபிள் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோட்டர்ஸ் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டைரக்டர் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அவங்க ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து செக்ஷன் 447 லைபிள் ஆகிறாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து ஃப்ராட் பண்ணி அந்த கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அந்த விஷயம் வந்து ட்ரிபுனலுக்கு ஒரு அப்ளிகேஷன் மூலிமா ஃபைல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்க ஃப்ராட் தனம் பண்ணி தான் இந்த கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரிபுனல் வந்து அந்த அப்ளிகேஷன் பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன் எல்லாம் ஓகே அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாங்கன்னா அதுக்கப்புறமா சில ஆர்டர்ஸ் வந்து அந்த ட்ரிபுனல் வந்து அந்த கம்பெனிக்கு பாஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ட்ரிபுனல்ஸ் என்ன மாதிரி ஆர்டர்ஸ்லாம் பாஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா
அந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கம்பெனி வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது டேரக்டர்ஸ் இல்லைன்னா மெம்பர்ஸ் அவங்கள அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக அதை வந்து மாற்றுறதுக்கு அந்த ட்ரிபுனலுக்கு பவர் இருக்குது. ஸோ அப்படி இல்லைன்னா வேறு என்ன ஆர்டர்ஸ்லாம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெம்பர்ஸோட லிமிட்டெட் லைபிலிட்டியை வந்து அன்லிமிட்டெட் லைபிலிட்டியாக மாற்றுறதுக்கு ட்ரிபுனலுக்கு பவர் இருக்குது. ஸோ லிமிட்டெட் லைபிலிட்டி அன்லிமிட்டெட் லைபிலிட்டி மாற்றுறதுனா என்னென்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு கம்பெனி எக்ஸிஸ்டன்ஸ் ஆயிடுச்சுன்னா, அந்த கம்பெனி நிறைய டெப்ட் வாங்கியிருக்காங்கன்னா அந்த கம்பெனியை தான் போய் கேட்க முடியுமே தவிர அதில் இருக்க மெம்பர்ஸ் இல்லைன்னா அதில் இருக்க டேரக்டர்ஸை போய் கேட்க முடியாதுன்னு சொல்லியிருப்போம். ஸோ அதுதான் லிமிட்டெட் லைபிலிட்டி. ஸோ ஒன்ஸ் இப்போ லிமிட்டெட் லைபிலிட்டியை அன்லிமிட்டெட் லைபிலிட்டியை மாற்றிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா, கம்பெனி இப்போ வந்து டெப்ட்டில் வந்து ஃபுல்லாக இன்சால்வெண்ட் ஆயிடுச்சு, அதாவது திவால் ஆயிடுச்சுன்னா, அப்போ வந்து அங்கே இருக்க மெம்பர்ஸ்கிட்ட போய் அவங்க அசட்ஸை விற்று அந்த டெப்டை வந்து அடைக்க சொல்கிறதுக்கு யார் கடன் கொடுத்தாங்களோ அவங்க போய் கேட்கறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஸோ சப்போஸ் அது வந்து லிமிட்டெட் லைபிலிட்டி தான் இருக்குன்னா அவங்களால அந்த மெம்பர்ஸ்கிட்ட இருக்கவங்ககிட்ட போய் கேட்க முடியாது, வெறும் அந்த கம்பெனிகிட்ட மட்டும் தான் கேட்க முடியும். ஸோ இப்போ ஒரு கம்பெனி வந்து ஃப்ராட் தனம் பண்ணி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, இல்லை வேறு ஏதாச்சும் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா அந்த ட்ரிபுனலுக்கு என்ன பவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிமிட்டெட் லைபிலிட்டியை வந்து அன்லிமிட்டெட் லைபிலிட்டியாக மாற்ற முடியும். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெம்பர்ஸ். ஸோ வேறு என்ன ஆர்டர்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம், டேரெக்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரிபுனலுக்கு பவர் இருக்குது. அந்த ஆர்டர் வந்து அவங்க பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இல்லாட்டினா அந்த கம்பெனியை வந்து வைண்ட் அப் பண்ணுறதுக்கு ஆர்டர் பாஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன ஆர்டர்ஸ் கொடுக்கலாங்கிறது அந்த பேஸ்ட் ஆன் த கேஸ் வந்து அந்த ட்ரிபுனல் வந்து அனலைஸ் பண்ணி அவங்க வந்து சில ஆர்டர்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு பவர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆர்டர்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ட்ரிபுனல் என்ன பண்ணணும்னா, அந்த கம்பெனிக்கு ஒரு ப்ராப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அவங்க தரப்பில் என்ன சொல்ல வராங்கங்கிற விஷயத்த ட்ரிபுனல் வந்து ப்ராப்பராக கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனிக்கு என்னென்ன ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இல்லைன்னா அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி ஃப்ராட் தனம் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பட் ஆனால் அந்த கம்பெனி வந்து வேறு தேர்ட் பர்சன்ட்டை ஒரு கான்ட்ராக்ட் மூலியமாக இல்லை சில ஆப்ளிகேஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்க வந்து மேபி பே பண்ணுற மாதிரி இல்லைன்னா சில ஆக்டிவிட்டிஸ் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயத்தையும் ட்ரிபுனல் வந்து கன்சிடர் பண்ணும். ஏன்னா இவங்க ஒரு பர்டிகுலர் கம்பெனி தப்பு பண்ணதுக்கு அந்த தேர்ட் பர்சன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து ப்ராப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கான்ட்ராக்ட் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் அந்த கம்பெனிக்கு ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கா, மற்றவங்களுக்கு ஏதாச்சும் குட்ஸ் சப்ளை பண்ண வேண்டியது இருக்குது, இல்லைன்னா ஏன்னா பேமெண்ட் அவங்க முன்னாடி வாங்கிட்டு அந்த குட்ஸ் சப்ளை பண்ணுற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, ஸோ அந்த விஷயத்தையும் ட்ரிபுனல்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. எதுக்குன்னா அந்த ஆர்டர்ஸ் ஏற்கனவே நம்ம என்னென்ன ஆர்டர்ஸ் அந்த ட்ரிபுனலால் பாஸ் பண்ண முடியும்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தையும் அவங்க செக் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் இன்கார்பரேஷன் ஆஃப் த கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு செக்ஷன் 7 மூலிமா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன சப்மிட் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஒன்ஸ் அந்த டாக்குமெண்ட்லாம் ரெஜிஸ்ட்ரார்ட் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா அவர் சாட்டிஸ்ஃபை ஆனார்னா ஒரு இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுவார். ஸோ அது ஒன்ஸ் அது இஷ்யூ பண்ணதுக்கப்புறமா அந்த கம்பெனி வந்து எக்ஸிஸ்டன்ஸுக்கு வரும். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.